என்னோட சேனலில் முதல் டைம் பார்க்குறீங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஏத்தம்பழம் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 2 ஏத்தம்பழத்தை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஏத்தம்பழம் ரொம்ப பழுக்கக்கூடாது, நார்மலாக கொஞ்சம் காயும் ரொம்ப பழமும் இல்லாமல் நார்மல் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பேனில் நெய் சேர்த்து ஏத்தம்பழத்தை டோஸ்ட்டு பண்ணுங்கள். 2 சைடும் திரும்பி போட்டு நல்லா ஏத்தம்பழத்தை டோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்க்கரை பாவை கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி காய்ச்சி சர்க்கரை பாவையும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறவே கொஞ்சமாக தேங்காவும் கொஞ்சமாக ஹனியும் சேர்த்து கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஏத்தம்பழம் ரோஸ்ட் பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்திஃபுல்லான ஃபுட்டு. இந்த மாதிரி என்னோடய வீடியோ திறந்து பார்க்கணும், இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நெக்ஸ்ட் பேக்கில் பார்க்குறேன். பாய். கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா.